நேத்து கட்சி ஆரம்பிச்சு கொள்கைனா என்ன, கோட்பானா என்ன, தத்துவம்னா என்னன்னு தெரியாத தவிட்டு தற்குறிகளும் குருட்டு கூமுட்டைகளும் இப்ப தொடர்ச்சியா அண்ணன் சீமான் மீது எழுப்புகிற கேள்வி என்னன்னா, உன் அண்ணன் சீமான் ஏன் தமிழகத்தை ஆளணும் அப்படின்ற மாதிரி கேள்வி வைப்பாங்க. அந்த ஈனப்பயல்களுக்கெல்லாம் நான் சொல்லிக்கொள்ள விரும்புறது ஒன்னே ஒண்ணுதான். எல்லாமே இருந்தது எங்கள்கிட்ட, ஒன்னே ஒண்ணுதான், எங்க இனத்திற்கான அதிகாரம், அரசியல். அது யார்கிட்ட இருந்துச்சுன்னு உற்று நோக்கும் போது அது எங்களுடைய இனத்தின் எதிரிகளிடமும் எங்க இனத்தின் துரோகிகளிடம் இருந்தது. இவர்கள் இருவரிடத்திலிருந்து இந்த மண்ணையும் மக்களையும் விடுதலை செய்யாத வரை இந்த தமிழினம் வாழாது என்பதை உணர்ந்து, அதனால் நாம் தமிழராய் பிறந்த எங்களை எல்லாம் அன்றிலிருந்து இன்று வரை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கும் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தான் தமிழகத்தை ஆள சரியான ஆண்மகன். இப்போ சமீபத்தில் அண்ணா பல்கலைக்கழகம் அந்த விடயம் அனைவருக்கும் தெரியும் நினைக்கிறேன். அதுல ஆளுங்கட்சியான திமுகவை சேர்ந்த ஒரு நபரே அந்த பெண்ணுக்கு பாலியல் தொந்தரவு கொடுக்கிறார். அப்படி ஆளுங்கட்சிக்கு அந்த கட்சிக்குள்ளே இருந்து இப்படிப்பட்ட விஷயமெல்லாம் நடக்கும்போது அண்ணன் சீமான் என்ன சொல்றாருன்னா, என் பெண் பிள்ளையை தொட்டா அவன் நெஞ்சிலே பாயும் ஒரு தோட்டா என்று சொல்லக்கூடிய தெம்பும் தானியும் தைரியமும் அண்ணன் செந்தமிழன் சீமானுக்கு மட்டும்தான் இருக்கு. இந்த நாங்க பெண்ணுரிமையை மீட்டு கொடுத்தோம், இந்த ஈரோட்டு ஈர வெங்காயம் தான் மீட்டு கொடுத்தாரு, அவரு மீட்டு கொடுத்தாரு, அப்படிலாம் யார் யார் பேரோ சொல்லுவாங்க. அரசியல் வரலாற்றிலேயே சரிநிகர் சமமாக ஆணுக்கு பெண் சரிக்கு சமமாக 117 ஆண்கள் 117 பெண்கள் நிறுத்தி போட்டி போட வைக்கிறது எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான். உண்மையிலே சொல்ல போனா தமிழகத்துல சமூக நீதி காவலனும் பெண்ணிய உரிமையை நிலைநாட்டுறதோ எங்க அண்ணன் சீமானு தான் சொன்னா அதுல மாற்று கருத்தே இல்லை. வெறும் எழுதாத பேனாவிற்கு கோடி கோடியா கொள்ளையடிச்சாவது அந்த பேனாவிற்கு சிலை வைக்கணும் அப்படின்னு துடிக்கிறவங்களுக்கு மத்தியில அடுத்த தலைமுறைக்கான இயற்கை வளங்களையும் கனிம வளங்களையும் இயற்கை அரணாவே மாத்தணும்னு அனுதினமும் போராடுற ஒரே தலைவனா எங்க அண்ணன் சீமான் மட்டும்தான். இன்னைக்கு இந்த அரசியல்னா என்னன்னே தெரியாது இந்த தற்கூரி பயிலுக சொல்றாங்க, உங்க ஒன்னனுக்கெல்லாம் வேற வேலை இல்லை, மரத்தை கட்டி பிடிச்சிட்டு முத்தம் கொடுத்துட்டு இருக்கியா அப்படின்னு. ஆனா அந்த கூமுட்ட பயலுக்கு சேர்த்தி தான் அண்ணன் கத்துறாரு அப்படின்றத அந்த பயலுக என்னைக்கு புரிஞ்சுக்கிறாங்கன்னு தெரியல. புரிஞ்சா புரிஞ்சுக்கிட்டோம், முடிஞ்ச அளவுக்கு திருத்த பார்ப்போம், முடியலன்னா விட்டுருவோம். அண்ணன் சொன்ன மாதிரி போதிக்கும் போது புரியாது, பாதிக்கும் போது தான் புரியும்.